Hi friends, this is Gayatri. Welcome to our channel. வாழ்க்கையே ஒரு ஓட்டங்கற தத்துவம் மனிதர்களுக்கு நல்லாவே பொருந்தும். நார்மலா பண்ணக்கூடிய தாம்பத்தியம் போர் அடிச்சு புது வகையான ஓட்டைகளை தேட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல ஒண்ணுதான் இந்த புட்ட பகுதியில நடக்கக்கூடிய தாம்பத்தியம். கலாச்சாரத்தை ஃபாலோ பண்றவங்க, வெளியே போகாம வீட்டோட இருக்கிறவங்க இந்த பின்பக்க தாம்பத்தியத்தை பத்தி தெரிஞ்சிருக்க கூட மாட்டாங்க. தேவைகள் அதிகமா இருக்கிறதால ஆண்கிடையே அளவுக்கு அதிகமான நட்பு ஏற்பட்டுறது. அதனோட விளைவுதான் இந்த மாதிரியான தாம்பத்தியம். ஆண்களுக்கு இந்த அளவு இந்த மாங்கனி மேல விருப்பம் இருக்கோ அதே மாதிரிதான் இந்த சீட்டு பகுதியையும் இமேஜின் பண்ணிக்கிறாங்க. இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் இந்த பிட்டு படங்கள் தாங்க. இந்த மாதிரியான பிட்டு படங்கள்ல ஃபேண்டசிக்காக சீட்டு பகுதிய அப்படி இப்படின்னு விளாசிட்டு இருப்பானுங்க. சோ இதனால தாம்பத்தியம் பண்ணும்போது மனைவி மாற்றியும் அதே மாதிரி முயற்சி பண்ணலான்னு இமேஜின் பண்ணிக்கிறாங்க. இதனால மனைவிமார்கள் ஆவுன்லாம் உச்சடையறதில்ல. இது முற்றிலும் கடுகடுப்பு தன்மையை தாங்க ஏற்படுத்தும். இந்த வகையான தாம்பத்தியம் எல்லாருக்கும் செட் ஆகாதுங்கிறத சில மக்கள் புரிஞ்சுக்கணும். இதை ஏன் தவிர்க்கணுங்கிற சில காரணங்களை சொல்றேன். முதல் காரணம், இதையே பண்ணணும்னு தொல்லை பண்ணிட்டு இருந்தா மனைவிமார்கள் உங்ககிட்ட நல்லா பேசுறதையே கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சுப்பாங்க. ஏன்னா ஆதிக்கம் இந்த வகையான தாம்பத்தியத்துல ஏடா கூடமா இருக்கும். ஒரு அடிமை மாதிரியான திங்கிங் நம்ம நேசிக்கிறவங்களுக்கு வந்துடலாம். நீங்க யோசிக்கலாம், பண்றதுக்கு நல்லா இருந்தா அப்புறம் ஏன் வெறுக்க போறாங்கன்னு. அதாங்க பிரச்சனையே. இது உச்சத்தெல்லாம் தரவே தராது. ரெண்டாவது, கண்ட இடத்துல தாம்பத்தியம் வச்சா பாக்டீரியாவை நாமளே வீட்டுக்கு கூட்டிட்டு வர மாதிரி பிட்டு படத்துல மட்டும் பண்றாங்க அப்படின்னு கேள்வி எழுப்பாதீங்க. அங்கேயும் அங்க உள்ளவங்களுக்கு வரும், ஆனா வெளியே தெரியாது. பிட்டு நடிகைகளோட சந்தோஷத்தோட ஒரு பக்கத்தை மட்டும்தான் நம்ம திரையில பாக்குறோம். ஆனா அவங்க மறுபக்க வாழ்க்கையில மோஸ்ட் ஆஃப் த டைம் மாத்திர மருந்துல தான் ஓட்டிட்டு இருக்காங்க. இந்த ரெண்டு விஷயம் தீமைகளா இருந்தாலும் சில நன்மைகள் என்னன்னு பார்க்கலாம். நீங்க ஹைஜீனிக்கா இருக்கீங்கன்னா ஒரு புதுமையான உச்சத்தை கண்டிப்பா பெற முடியும். ரெண்டாவது, இந்த மாதிரி பண்றவங்களுக்கான துணை ரொம்ப எளிதா கிடைக்கிறதா சர்வே சொல்லுது. ஏன்னா இவங்க வேவ்லென்த்துக்கு ஒத்து போறவங்க ஏதாவது ஒரு வகையில மீட் பண்ணிருவாங்க. இவ்வளவுதாங்க இந்த பின்பக்க தாம்பத்தியத்தோட நன்மைகளும் தீமைகளும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான் இந்த வீடியோ. மீண்டும் சுவாரஸ்யமான கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்.